கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். நம்ம தளபதி பின்னாடி இருக்கிற அந்த இளைய தளபதி விஜய் ஃபேஸ் கட்ல என் ஃபேஸையும் வச்சு எடிட் பண்ணி ரெடியா இருந்த படம் தான் கோட். வழக்கம் போல ஃபேன் சண்டைலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்ன தளபதி சொல்லணும், ஒண்ணு தலைன்னு வையே இல்ல தளபதினு வையே. இவ்வளவு கலெக்ஷன், இந்த தேட்டர்ல கூட்டமே இல்லை, இந்த தேட்டர்ல கூட்டமா இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் ஏகப்பட்ட போஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சு. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப இந்த தளபதி சண்டை அந்த அளவுக்கு சோசியல் மீடியால இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் இப்பெல்லாம் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தளபதி இந்த ஃபேன் சண்டை தான் அதிகமா நான் பாக்குறேன். ஓகே, லெட் இட் பி. நானும் படம் பார்த்துட்டேன். எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எந்தெந்த சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகல, படத்துல காமனா சொல்ற இஷ்யூஸ் என்ன, படத்துல காமனா சொல்ற ஸ்பெஷல்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். நான் உங்கள் அசோக், தி அசோக் டிபேட்ஸ். முடியுமா? முடியாது. ஃபர்ஸ்டே ஒரு ஸ்பாயிலர் அலர்ட் கொடுத்துறேன். படத்தை இன்னும் பார்க்காதவங்க இந்த வீடியோ இதோட கட் பண்ணிடுங்க. நீங்க தியேட்டர்ல பார்த்துட்டு வந்துட்டு கூட இந்த ரிவ்யூவை நீங்க பார்க்கலாம். இல்ல நான் ரிவ்யூ பார்த்துட்டு தான் நான் படத்துக்கு போலான்னு இருக்கவங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. அவங்களுக்கு ஸ்பாயிலர் அலர்ட்டை நான் இப்பவே கொடுத்துட்றேன். ஏன்னா படத்துல நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும். அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. இல்ல நான் படம் பார்த்துட்டேன், என்னோட அனாலிசிஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக தான் பாக்குறவங்க ஃபுல்லா அந்த வீடியோவை பாருங்க. படத்துக்குள்ள படத்துக்கு முன்னாடி போடுற அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுல சில சென்டென்ஸா பிரேம்ஜி படிச்சிருப்பாரு. ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்லாம் நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா. ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அதாவது கோட் அப்படிங்கிற படம் ஒரு விளிம்பு நிலை மக்களோட வலியவோ கஷ்டத்தையோ சொல்ற படமும் கிடையாது, சமூக புரட்சி ஏற்படுத்துற படமோ அதுவும் கிடையாது, இல்ல ஒரு வரலாற்று படமா அதுவும் கிடையாது. என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. இது ஜஸ்ட் இட்ஸ் அ கமர்ஷியல் என்டர்டைனர் மூவி, அவ்வளவு. இந்த படத்துல நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன் வைக்கணுமோ அதை வச்சுக்கிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா அது 100% மேல சாட்டிஸ்ஃபை பண்ணும். எக்ஸ்ட்ராவா இது வெங்கட் பிரபுவோட மூவி, அவரோட மூவில இருக்க அந்த கிளாஸ் கண்டிப்பா இந்த படத்துலயும் இருக்கும். ஸோ படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு கதையெல்லாம் இல்ல, ஜஸ்ட் அ காமன் ரிவன் ஸ்டோரி தான். நீங்க எல்லாரும் வில்லு படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதோட இன்னொரு வெர்ஷன் தான் இந்த கோட். ஸோ கதையில நீங்க பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் முடியாது. படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ரைட்டிங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 3 hours மூவி அப்படிங்கும் போது அதுல ஒவ்வொரு சீன்லயும் நமக்கு ஒரு எங்கேஜிங்கா இருந்தா தான் அந்த படத்தை ஃபுல்லா நம்மளால பார்க்கவே முடியும். அப்படி இருக்கும்போது அதை பெஸ்டா பண்ணிருக்காருன்னு எனக்கு தோணுது. எக்ஸப்ட் சில பாடல்கள்ல அந்த அளவுக்கு எனக்கு எங்கேஜிங்கா இல்ல. பட் அந்த பாடலோட டியூரேஷன் அந்த அளவுக்கு இல்லாதனால ஓகே, அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் நிறைய சர்ப்ரைசஸும் இருந்தனால படத்தை ஃபுல்லா நம்மளால கண்டினியூஸா ஒரு எங்கேஜிங்கா பார்க்க முடிஞ்சிச்சு. பிரசாந்த் 90sலாம் டாப்ல இருந்த ஒரு ஹீரோ, இன்னைக்கு அந்த அளவுக்கு அவரோட கிராஃப் இல்லைன்னா கூட அவர் வச்சு விஜய் பண்ற அந்த ஃபன்லாம் அப்படி இருக்குல்ல, அது நல்லா இருக்கு. மேபி அது வெங்கட் பிரபுனாலதான் இப்படி முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இவன் ஓவர் ஆக்டிங் பண்றதே வேலையா போச்சு அப்படிங்கிற கமெண்ட் எல்லாம் அவர் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறாரு. வெளியில விசாரிச்சதுல நீ ஓவர் ஆக்டிங்றாங்க. அந்த 3 பேருக்கான பாண்டிங் இதெல்லாம் நல்லா இருக்கு. ஏன் கிளைமேக்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி வர்ற அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் வேற லெவல். நான் இன்னும் ஃபீல்ட்லாண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவரோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கு. பட் விஜய் அண்ட் பிரபுதேவாவோட கம்பேர் பண்ணும்போது அவர் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் ஆடுறாரு. அவரோட ஃபிட்னஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பாத்துக்கிட்டாரு அப்படின்னா இன்னும் அடுத்த ரவுண்ட் வரலாம். தளபதி மூவில மோஸ்ட்லி எல்லாரும் தளபதியை தான் அவங்க கொண்டாடுவாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல இவங்க எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு இந்த படம் இருக்கு. பிரபுதேவா பத்தி சொல்லணும்னா, பிரபுதேவாவோட அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னை நான் ஓரளவுக்கு ஒரு சீன்ல கெஸ் பண்ணேன், அது கரெக்டா அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் மோகன், எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோகனுக்கு அந்த வில்லன் ரோல்லாம் எடுபடல, அவர் அந்த அளவுக்கு ஒரு ஹார்டான ஆள் கிடையாது, ரொம்ப சாஃப்டா தெரியுறாரு அப்படின்னாங்க. மோகன் சார் நாங்க எவ்வளவு படத்துல பாத்துறோம், மைக் வச்சுட்டு சங்கீத மேகம். ஆக்சுவலா படத்துல வில்லன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இளைய தளபதி தான். அவரை உருவாக்குனது மட்டும்தான் மோகன். அந்த மாதிரியான பர்சன் அப்படி பிரைனியா தான் இருப்பாங்க. அவர் ஒரு ஸ்பார்க் தான். ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு அந்த கேரக்டர் போதும் தான். எனக்கு மோகன் ஜஸ்டிஃபைடான ஒரு கேரக்டரா தான் தெரியுது. கண்டிப்பா ஸ்னேகா அவங்களோட பாட்டை கரெக்டா பண்ணிட்டாங்க. இளைய தளபதிக்கு வர ஹீரோயினோட வேலை அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு தெரியல. ஆனா அவங்களோட அந்த க்ளோஷர் நல்லா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி தான் மாட்டிக்குவோமேங்கிற இடத்துல எல்லாரையும் போட்டு தள்ளின அந்த வில்லன் ஹீரோயினை மட்டும் விட்டுட்டு போயிருந்தா அது ஒரு சாதாரண படமா இருந்திருக்கும். பட் அவங்களே போட்டு தள்ளும் போது அந்த வில்லனோட டெப்த் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சோ அந்த மர்டர் நடக்கிறப்பவே இன்னொரு ட்விஸ்டும் அடையும் போது சர்ப்ரைசஸ் வந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி லைலா, இந்த விடிவி கணேஷ், சில யூடியூபர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டர்லாம் ரொம்ப ஷார்ட்டா தான் இருந்தது. லைலாவோட கேரக்டர்லாம் அவ்வளவு தேவையே கிடையாது. ஆக்சுவலா விடிவி கணேஷ் ஒரு ஸ்கிரீன்ல நம்ம பார்க்கும்போது அந்த கேரக்டருக்கு யார வேணா போட்டுக்கலாம்னு நினைச்சிட்டோம்னாலே அந்த சீன்ல அவங்க தேவையில்லைன்னு தான் அர்த்தம். ஸோ அப்படி இருக்க சில கேமியோ ரோல்ஸ் எல்லாம் இருக்கு. வைபவ், அரவிந்த், பிரேம்ஜி இந்த மாதிரி கேரக்டர்லாம் வெங்கட் பிரபுவோட யூஷுவல் கேரக்டர்ஸ் தான். தேவையில்லை. பிரேம்ஜி மட்டும் ஃபைனலா ஒரு விஷயத்த பண்ணி கிளாப்ஸ் வாங்கிக்கிறாரு. மற்றபடி யாருமே அந்த அளவுக்கு
மனசுல பதியல. எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இளைய தளபதிக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு சாங் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் பழைய நினைவுகள்லாம் வந்து நல்லா இருந்தது. பார்த்து வாய தொடப்பா வலி இது. பட் அதை வந்து எனக்கு தெரிஞ்சு சீனியர் விஜய்க்கு வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ படத்துல எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயோட அந்த டிஏஜிங் லுக் அது நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்லல, அது நல்லா தான் இருக்கு. அந்த டிஏஜிங் லுக்ல இருக்கும்போது அவர் காட்டுற எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு வெளியில வரல. நடிப்பு வரல. ஏய் கரெக்ட்டா சொல்லிருக்காங்கடா. மேபி அது டெக்னாலஜி இஷ்யூவா இருக்கா இல்ல எப்படின்னு தெரியல. என்ன கேட்டா இன்னைக்கு இருக்க ஹீரோஸ்ல விஜய்க்கு வந்து டிஏஜிங் லுக் தேவையே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். விஷுவலாவே இன்னும் அவரை எங்க காட்ட முடியும், அப்படியே கூட வச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அடுத்து முக்கியமான இஷ்யூஸா நான் பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமர்ஷியல் படத்திலே உள்ள பிரச்சனையான அந்த தேவையில்லாத சாங்ஸ். நீங்க சாங் போயிடுங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, நானே நிறைய பண்ணியிருக்கேன். ஓப்பனிங் சாங் ஓகே, பட் அதுக்கு அடுத்து அந்த படத்தோட வேகத்தை நிறைய இடங்கள்ல அந்த சாங்ஸ் ஸ்டாப் பண்ணுது. அந்த சாங்ஸும் அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய் பண்ணி பாக்குற அளவுக்கும் இல்ல. விஷுவல நான் சொல்ல, மேபி ஈவன் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கணும்னு எனக்கு தோணுது. நம்ம சிவகார்த்திகேயன் அவரோட கேமியோவை நான் எந்த மாதிரி சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது ஒரு பாசிட்டிவாவும் சொல்லலாம், நெகட்டிவாவும் சொல்லலாம். ஏன்னா தளபதி மாதிரி ஒரு ஹீரோ சிம்பிளா சிவகார்த்திகேயன்ட்ட வந்து தன்னோட பிளேஸை கொடுத்துட்டு போறது அப்படிங்கிற மாதிரி தான் இது ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறது வெங்கட் பிரபுக்கு நல்லா தெரியும். இது யாரோட கம்பல்ஷனா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. சிவகார்த்திகேயன் இதுக்கு தகுதியானவரா இல்லையாங்கிறதுலாம் தேவையில்லாத விவாதங்கள். ஏன்னா அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அவரோட இடத்துல இன்னொரு ஆளை அவங்களால ரீப்ளேஸ் பண்ணி எல்லாம் பார்க்க முடியாது. பட் இன்னொரு வகையில பாத்தீங்க அப்படின்னா, இது தளபதியே சொல்லும் போது இது கோலிவுட்டுக்கு ஒரு பெட்டரான ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்ப நம்ம என்னதான் தளபதினு நம்ம கொண்டாடினாலும் இது எல்லாமே ஒரு உருவாக்கப்பட்ட விஷயம் தான். அந்த மாதிரி இவங்க சிவகார்த்திகேயனும் உருவாக்க நினைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. சோ இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது தளபதியோட எனர்ஜி தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். எந்த இடத்துலயுமே அவர் ஒரு டல்லா ஒரு எனர்ஜி இல்லாத ஆளா தெரியவே இல்லை. நம்ம ஜூனியர் தளபதியை விட சீனியர் தளபதி தான் இன்னும் ஃப்ரெஷ்ஷா யூத்தா இருந்த மாதிரி எனக்கு இன்னும் தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ்ல வர்ற தோனியோட என்ட்ரி, அவர் இறங்கும் போது அந்த போட்ட சாங், எப்ப அந்த சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச் உண்மையிலே பாக்குற மாதிரியே இருந்தது. கிளைமேக்ஸ்ல லாஜிக்கல் சீன்ஸ் எல்லாம் இருந்தது. ஃபைனல் ஒப்பீனியனா கோட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஜஸ்ட் கமர்ஷியல் என்டர்டைனர் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். நல்ல ஒரு என்கேஜிங்கான ஒரு படம். 3 மணி நேரம் இருந்தா கூட இடையில தொய்வுகள் கொஞ்சம் ஏற்பட்டா கூட அது அடுத்தடுத்து வர்ற சர்ப்ரைசஸ்ல அவங்க அதை ஃபில் பண்ணிக்கிட்டே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேபி இது வந்து விஜயோட கெரியர்ல ஃபைனல் படமா இருந்ததுதான் இன்னும் நல்ல ஒரு சென்ட் ஆஃபா கூட இருந்திருக்கும். பட் அடுத்து என்ன படம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ விஜய் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அது ஒரு பெரிய லாஸ் தான் அவங்க ஃபேன்ஸுக்கு. மற்றவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அவர் எஸ்கே சொல்ற மாதிரி அவர் முக்கியமான வேலைக்காக போறாரு, அவர் போறது நல்லதுதான். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் என்ன, எப்படி இருக்கு படம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, I am your Ashok. This is Ashok Debates.